தெற்கு கர்நாடகாவில் உள்ள துளுநாடு பகுதியிலும் கேரளாவின் சில பகுதிகளிலும் தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன. அவை உள்ளூர் நாட்டுப்புற தெய்வங்கள். அவை பூதம் அல்லது ஆவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவற்றின் வழிபாடு வேத காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே இருக்கலாம். அவற்றின் வழிபாடு எப்போது தொடங்கியது என்பது குறித்து உறுதியான ஆராய்ச்சி எதுவும் இல்லை. பஞ்சுர்லி என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியில், குறிப்பாக கர்நாடகா மற்றும் கேரளாவில் வழிபடப்படும் ஒரு உள்ளூர் பன்றி முகம் கொண்ட தெய்வம். இது காட்டையும் அதன் மக்களையும் பாதுகாக்கும் ஒரு காவல் தெய்வம். சில கதைகளின்படி அவர் விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராக அவதாரம். அவர் திருப்பதியிலிருந்து துளுநாட்டுக்கு வந்தார். மக்கள் தங்கள் நிலங்களையும் நெல் வயல்களையும் பாதுகாக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வையும் பாதுகாக்க பஞ்சுர்லியை வணங்குகிறார்கள். ஒருமுறை சிவன் மற்றும் பார்வதி தேவியின் இன்பத் தோட்டத்தில் ஒரு காட்டுப்பன்றி இறந்தது. பார்வதி தேவி அந்த பன்றியின் குட்டிகளில் ஒன்றை செல்ல பிராணியாக வளர்த்தார். அந்த பன்றிக்குட்டி மிகவும் குறும்புத்தனமாக இருந்து தோட்டத்தை அழித்தது. இது சிவபெருமானை மிகவும் வருத்தப்படுத்தியது. எனவே அவர் பன்றிக்குட்டியை கொன்றார். அந்த செல்லப்பிராணி பார்வதி தேவிக்கு மிகவும் பிரியமானது. அதனால் அவள் சிவபெருமான் மீது கோபமடைந்தாள். எனவே அவளை மகிழ்விக்க சிவபெருமான் அதை ஒரு ஆவியாக மீண்டும் உயிர்ப்பித்து மக்களை பாதுகாக்க பூமிக்கு அனுப்பினார். குலிகா தெய்வம் என்றும் அழைக்கப்படும் குலிகா ஒரு காவல் தெய்வம். அவர் ஒரு கடுமையான தெய்வம். பஞ்சுர்லியைப் போல குற்றவாளிகளை மன்னிப்பதில்லை. தீய சக்திகளை விரட்டவும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் மக்கள் அவரை வணங்குகிறார்கள். ஒருமுறை பார்வதி தேவி சாம்பல் குவியலில் ஒரு கல்லை கண்டெடுத்தார். அதை சிவபெருமானிடம் காணிக்கையாக கொடுத்தார். அவர் அதை தண்ணீரில் எறிந்தார். அந்த கல்லிலிருந்து குலிகன் பிறந்தார். அவர் விஷ்ணுவுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார். ஆனால் அவரது அழிவுகரமான தன்மை காரணமாக விஷ்ணு பகவான் அவரை நெலல்லு பாம்பின் வயிற்றில் பிறக்க சபித்தார். 9 மாதங்களுக்கு பிறகு குலிகன் பாம்பின் வயிற்றை கிழித்து வெளியே வந்தான். அவன் பசியால் வாடி விஷ்ணுவின் ஏரியை வடிகட்டி அதிலுள்ள அனைத்து மீன்களையும் சாப்பிட்டான். குதிரைகள் மற்றும் யானைகளின் இரத்தத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவனது பசி தணியவில்லை. கடைசியில் விஷ்ணு அவனுக்கு தன் சுண்டு விரலை உணவாக கொடுத்தார். அது அவனது பசியை தணித்தது. பின்னர் அவன் பூமிக்கு அனுப்பப்பட்டான். அங்கு 7 ஜலதுக்கிரர்கள் அவனை கண்டு தங்கள் கோயில்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக க்ஷேத்திரபாலன் நியமித்தனர். புராணங்களின்படி பஞ்சுர்லியும் குலிகாவும் ஒரே நிலத்திற்காக சண்டையிட்டனர். அதற்காக ஒரு போரிலும் ஈடுபட்டனர். ஆனால் இறுதியில் துர்கா தெய்வத்தின் தலையீட்டிற்கு பிறகு ஒரு சண்டையில் ஈடுபட்டனர். பின்னர் குலிகா பஞ்சுர்லியின் நெருங்கிய தோழராகவும் வழிபாட்டாளராகவும் ஆனார். எனவே 2 தெய்வங்களும் ஒன்றாக வழிபடப்படுகின்றன. இங்கே 2 உள்ளூர் வழிபாட்டு முறைகளின் ஒன்றியத்தை காண்கிறோம்.